குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் 1 மேட்ரிசஸ் அதில் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். லெட் ஏ பி a given matrix, let a lambda be a scalar, the equation determinant of a minus lambda I or determinant of a minus lambda I is equal to 0 is called the characteristic equation of the matrix A. சரி, இதனுடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. லேம்டாங்கிறது ஒரு ஸ்கேலார், ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், அதனுடைய டிட்டர்மினன்ட் தான். அதுலேருந்து அது மைனஸ் பண்ணி எழுதணும்னா அது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபைண்ட் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 0 1. சொல்யூஷன், இதனுடைய சொல்யூஷன் என்ன? இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இஸ் என்ன பார்த்தோம் டெஃபினேஷனில், determinant of a minus lambda I is equal to 0. That is ஏங்கிறது என்ன? 1 மைனஸ் 1 0 1. சரி, இப்போ இது என்ன எழுதலாம்? 1 மைனஸ் லேம்டா மைனஸ் 1 0 1 மைனஸ் லேம்டா அப்படின்னு எழுதலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது டிட்டர்மினன்ட் எடுக்கணும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் லேம்டா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0 that is equal to 0. ஓகே, இப்போது 1 மைனஸ் லேம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஆன்சர். சரி, எக்ஸாம்பிள் 2. ஃபைண்ட் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ 1 2 மைனஸ் 3 4. சரியா? ஓகே, இதனுடைய சொல்யூஷன் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 மைனஸ் 3 4. The characteristic equation is a minus lambda I is equal determinant of a minus lambda I is equal to 0. அப்போ determinant of ஏன்றது என்ன? 1 மைனஸ் லேம்டாவா? அப்போ 1 மைனஸ் லேம்டா 2 அது அப்படியே எழுதிக்கணும், மைனஸ் 3 அப்படி எழுதிக்கணும், 4 மைனஸ் லேம்டாங்கிறது மட்டும் அப்படி எழுதிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் 1 மைனஸ் லேம்டா இன்ட்டு 4 மைனஸ் லேம்டா ப்ளஸ் எப்படி இருந்துச்சு? ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அதாவது டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது மைனஸ் வரும். இங்கே மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அப்போ ப்ளஸ் 6 ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 4 1 மல்டிப்ளை பண்ணால் 4, லேம்டாவையும் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் லேம்டா, 4 லேம்டா மல்டிப்ளை பண்ணால் 4 லேம்டா, லேம்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 6. அப்போ இது ஒரு ஆர்டர் எழுதலாமா? எடுத்துனா லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லேம்டா எப்படி இருந்துச்சு? 4 லேம்டா மைனஸ் 1 லேம்டா, அப்போ 5 லேம்டா மைனஸ் 5 லேம்டா ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டு 6 ப்ளஸ் 4 6 ப்ளஸ் 4 10. அப்போ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 லேம்டா ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. இது என்னோட சொல்யூஷன். சரி, நோட். இப்போ சப்போஸ் 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸி மெத்தட் டு ஃபைண்ட் தி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். The characteristics of A of 3x3 matrix is என்ன வரும்? Sum of the leading diagonal elements A1, A2ங்கிறது sum of the minors of the sum போடும்போது புரியும். Sum of the minors of the equation leading diagonal elements. A3ங்கிறது determinant of A is equal to அதாவது determinant of A. ஓகே, அடுத்து இப்போ ஈக்குவேஷன் சம்ம பார்க்கலாம். Find the characteristic equation of A is equal to minus 2 2 minus 3 2 1 minus 6 minus 1 minus 2 0. சரி, the characteristic equation is இது 3x3 மேட்ரிக்ஸா? அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? லேம்டா க்யூப் மைனஸ் A1 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் A2 லேம்டா மைனஸ் A3 இஸ் ஈக்குவல் டு 0. வேர் A1 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸை வந்து கூட்டணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மைனஸ் 2 1 0. அப்போது மைனஸ் 2லேருந்து 1 மல்டிப்ளை பண்ணால் சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 1. சரி, A2ங்கிறது சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் தி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். அப்போது என்ன வரும்? 1 மைனஸ் 6 மைனஸ் 2 0 ப்ளஸ் மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 1 0 மைனஸ் 2 2 2 1. சரி, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும்.
0 into 1 0, -2 into -6 ப்ளஸ்ஸு ஃபார்முலாவில் ஒரு மைனஸு, அப்போ அதனால் மைனஸ் வந்துருக்கு. ப்ளஸ் -2 -3 0 0, -3 into -1 +1, மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது அதனால் -3, -2 into 1 -2, 2 2s are 4, ஃபார்முலாவில் மைனஸ், அப்போ -4. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 12 3 2 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் -21. A3ங்கிறது என்னென்னு பார்த்தோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுத்தால் -2 into 0 -12 எப்படி தெரியுதா, இந்த ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலை விட்டுட்டு -2 மட்டும் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலத்தை விட்டு அடுத்து 0 மட்டும் 2 மட்டும் பண்ணணும். மைனஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் மாற்றி மாற்றி வரும். -3 12th படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி -3 -4 +1. சரி, இதனுடைய ஆன்சர் என்ன வரும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அந்த ஆன்சரை நீங்களே என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹோம்ஒர்க். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.